ஒரு சமயம் ஒரு வாலிபன் என்னை சந்தித்தான். ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். கூட்டம் முடிந்தது. அது ஆலயத்துக்கு முன்னால் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. சிலர் ஜெபிக்க வந்ததுனால ஆலயத்துக்குள்ளே காத்திருந்தாங்க. அவங்களை சந்தித்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஒரு வாலிபன் வந்தான். உங்களோட தனியாக பேசணுன்னா, சரி தம்பின்னு கொஞ்சம் ஆலயத்தில் தனி ஆட்களை விட்டு விலைக்கு கொண்டு போனேன். அவர் சொன்னான், நான் ஒரு காலத்தில் இயேசுவை ரொம்ப நேசித்தேன், அவரை ஏற்றுக்கொண்டேன், அவரை பின்பற்றினேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. உலகத்தின் சிற்றின்பம், உலகத்தின் பாவம் என்னை அவரை விட்டு பிரித்து விட்டார். இப்போ நான் இயேசுவை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். அதாவது இப்போ ஜெபிக்கலை, பைபிள் வாசிக்கலை அப்படிலாம் இல்லை. இயேசுவே என் வாழ்க்கையில் இல்லை. பைபிளும் இல்லை, நான் சர்ச்சுக்கு போகிறதும் இல்லை, ஜெபமும் இல்லை. இயேசுக்கும் எனக்கு இப்போ ஒரு தொடர்பும் இல்லை. இப்போ சில வருடங்கள் ஆகிவிட்டது. நான் ரொம்ப தூரமாக போயிட்டேன். பாவத்தினால் என் வாழ்க்கை கரைப்பட்டு போச்சு, அவ்வளவுதான். இப்போ எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். நான் என்ன சொல்கிறது? அந்த வாலிபன் நானும் கூட்டத்துக்கு வந்திருக்கிறான். அவன் என்கிட்ட கேட்குறான், எனக்கு என்ன சொல்கிறீங்க நீ? அப்போ நான் என்ன சொல்ல தம்பி, ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்குறேன். நீ ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வாலிபன் உம்மை விட்டு தூரமாக போயிட்டான், உமக்கு துரோகம் பண்ணிட்டான், உம்மை வேதனைப்படுத்திட்டான், உம்முடைய அன்பெல்லாம் மறந்துட்டான், நான் இவனுக்கு என்ன சொல்கிறது ஆண்டவரேன்னு கேட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஸ்டில் ஐ லவ் ஹிம். நான் இன்னும் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லு, அவ்வளோதான். அவனுடைய தோளில் கை வைத்தேன். என்னை பார்த்தா, நேருக்கு நேரு கண்ணை பார்த்து, தம்பி நான் என்ன சொல்கிறது முக்கியம் இல்லை, அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுகிறார். அந்த வார்த்தை சொன்ன உடனே சிறு பிள்ளையை போல அழுதான், சத்தமிட்டு அழுதான். எல்லாரும் அவனை பார்க்குறாங்க. இந்த ஆலயத்தின் அந்த தூணில் போய் முட்டி முட்டி, என்னையா நேசிக்கிறார், நான் இவ்வளவு அவரை காயப்படுத்தினேன், துக்கப்படுத்தினேன், என் மேலே அவருக்கு எவ்வளவு அன்பு. அதுதான் இயேசுவின் அன்பு. மாறாது, அது விலகாது, அது வாடி போகாத அன்பு, நிலைத்திருக்கிற அன்பு. மனுஷருடைய அன்பு மாறிடும், சூழ்நிலைக்கு ஏற்றபடி. அவருடைய அன்பு மாறாது. எனக்கு அன்பான மகனே, மகளே, உண்மையான ஒரு அன்பை நீ தேடுகிறாயா? இயேசுவின் இடத்துல தான். அந்த அன்பை வாழ்க்கையில் சொந்தமாக்கி